ரெடி ஆகிக்கோங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். பயமா இருக்கு எனக்கு. இதுல வேற ஒரு களத்துக்கு வேற வராரா, உண்மையா பயப்பட வேண்டிய சூழல்ல தான் இருக்கு. அதனால நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க. உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம். செயல்படவே இல்லை இன்னும். செயல்படாமல எவ்வளவு பேச்சு உங்களுக்கு வந்தா என்ன நடக்கும்னா, ஏன் வரல எவ்வளவு நாள்? தமிழ்நாடு போலீஸ் வந்து திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யாரோட கண்ட்ரோல் இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு போகிறவரோட அந்த தலைவரோட பொறுப்பு, தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு தான். இப்ப தூய்மை பணியாக கடல்ல இறங்கி போராட்டம் நடத்தாங்கல்ல, அந்த கடலுக்குள்ள விஜய் நின்று நீங்க அந்த அந்த அதோட வீரியம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல்வாதியா சிக்ஸர் அடிக்க வேண்டிய பால் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை ஒரு 10 பிரச்சனை சொல்லுங்க. டீடைலா ஒரு 10 பிரச்சனை. இந்த ஜென்மத்துல ஒரு விவசாயியா பிறக்காது, அதான் பிரச்சனை. இப்ப மீனவர் பிரச்சனை பத்தி பேசும் என்ன சொல்றாரு? இந்த ஜென்மத்துல மீனவரா பிறக்காது. காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க காசு வாங்கிட்டு சீட்டு கொடுக்காதீங்க. 234 சீட்டையும் பிளாக்ல வைக்கிற மாதிரி மாவட்ட செயலாளர் எப்படி பொறுப்பு கொடுத்துருப்பாங்க? ஆல்ரெடி மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க, ரசிக மரத்தில் இருந்தவங்க தான் பொறுப்பு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப சீட்டு கொடுக்கணும் வரும்போது யாரு கூட அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? வேற யாரு கொடுக்கணும்? ஜெயிக்கணுமேங்க. கட்சிக்கு செலவு பண்ண வேணாமா? நீங்க ரூல்ஸ் எல்லாம் 40 லட்சம் ரூபாய். நான் ஒரு நடுவில் ஒரு மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். விஜயே பேசினாரு, சிங்கம் எப்பவும் வராது, தேவைப்படுவோம் மட்டும் தான் களத்துக்கு வரணும் ஒரு மாநாட்டுல பேசினார்ல. நாங்க சிங்கம் வயிற்றுல பசி இருந்தா வரதான் செய்யும். அதுல வயிற்றுல பசி இல்லையான்னு கேக்குறேன். வயிற்றுல பசி இல்லதான். ஒரு மாபெரும் எழுச்சி இருப்பதாக தகவல் வருகிறது. தாவேக்காவை பொறுத்தவரை எல்லாமே தகவல் தான். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் கிடையாது, எல்லாமே தகவல் தான். ஆமா. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்த நாம் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் நண்பர் தோழர் விஷன். வணக்கம். வணக்கம். விஜய் நாளையிலிருந்து களத்திற்கு வருகிறார் என்று தகவல். அவர் களத்துக்கு வந்தா ஒருத்தர் தப்பிக்க மாட்டீங்க, அவர் மட்டும் ரோட்ல இறங்கட்டும், அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. பரம்பரைக்கே நீங்க வந்து வருத்தப்படுவீங்க, கவலைப்படுவீங்க அப்படின்னு ஆதவர்ஜனோட மேடை பேச்சு. இது ரெண்டையும் சேர்த்து எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் கூட தப்பிக்க மாட்டீங்கன்னா அது பயம் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. கரூருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கூடதான் 1, 2 மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுல வேற ஒரு களத்துக்கு வேற வராரா, உண்மையா பயப்பட வேண்டிய சூழல்ல தான் இருக்கு. இல்ல ஒரு கட்சிக்காரரே மிரட்டுறாரு, நீங்க வந்து ஒண்ணு நீங்க பரம்பரைக்கே நீங்க வருத்தப்பட வேண்டியது இருக்கும். விஜய் கட்சி தொடங்கட்டும், வேலை செய்யட்டும், எலெக்ஷன் நிக்கட்டும், மக்கள் ஓட்டு போடட்டும், எல்லாம் ஃபைன். முதலமைச்சரா கூட ஆகட்டும். என்ன ஒண்ணும் ஏன்னா விஜய் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, செயல்பாடுகள்ல குறை இருக்கும், சுணக்கம் இருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு எதிராக ஒன்றும் பேசல இல்லையா? சில இடங்கள்ல பேசாம சில விஷயங்களை தவிர்த்தாரே தாண்டி பேசின விஷயம் எது எதிர்ப்பா இல்ல. சரி, அதனால ஒன்னும் பெரிய பிஜேபி மாதிரிலாம் இல்ல அவர். அதனால ப்ராப்ளம் இல்ல. சோ அதனால முதலமைச்சர் கூட ஆயிக்கட்டும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. செயல்படவே இல்லை இன்னும். செயல்படாமல எவ்வளவு பேச்சு உங்களுக்கு? இன்னும் 27 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு இல்லையா? இந்த 27, 28 நாள்ல தான் இனிமே நீங்க செயல்படவே போறீங்க. நாங்க களத்துக்கு வரலன்னு சொன்னீங்களே, இப்ப வந்தா என்ன நடக்கும்னா, இப்ப ஏன் வரல எவ்வளவு நாள்? நாங்க ரோட்டுக்கு வான்னு சொன்னீங்க. எதுக்கு வரல? எலெக்ஷன் டைம் தான் வருவீங்களான்னு நான் கேட்கறேன். இல்ல அவங்க சொன்னாங்கல்ல, நோட்டிபிகேஷன் அறிவிக்கட்டும். எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்ளை ஆக தொடங்கிடும். அதுக்கு பிறகு எங்க தலைவரை யாரும் தடுக்க முடியாது. தமிழ்நாடு போலீஸ் தான் தடுத்து வச்சிருந்துச்சு. நிறைய SOP போட்டு எங்க தலைவரை வெளியே வர மாட்டாங்க. என் தலைவர் வந்தாலே கூட்டம், ஜனம், நெருக்கடி. அதனால தலைவர் வந்து இந்த SOPல இருந்து தப்பிக்கிறதுக்கும், இன்னொரு பக்கம் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது வந்து நியாயமான விமர்சனம் போலதான் தெரியுது. கரூர் இன்சிடென்ட் முன்னாடி வரைக்கும் இவருக்கு ஒன்றும் பெரிய கட்டுப்பாடு கொடுத்ததா தெரியல. ஏன்னா வாரம் போயிட்டு தான் இருந்தார். கரெக்டா? கரூர் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பார்த்தாலும் எந்த ஆளுங்கட்சி, இப்ப இன்னைக்கு திமுக இருக்கு, நாளைக்கு அதிமுக இருந்து இவர் பண்ணியிருந்தா கூட இவருக்கு சிவப்பு கம்பளம் கட்டி இவர் கேட்கிற அனுமதி எல்லாம் கொடுத்து எல்லாம் சிறப்பா பண்ணிருப்பாங்களா? யாரும் அதை பண்ண மாட்டாங்க. புதுசா ஒரு கட்சி தொடங்குறாங்க, ஒரு தெரிஞ்ச முகம், பெரிய கூட்டம் வருதுன்னா எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் என்ன பண்ணும்? சில ரெஸ்ட்ரிக்ஷன் போடணும் தான் எனக்கு பிராக்டிகலி. அதை பண்ணிருப்பாங்களே தாண்டி இவருக்கு அனுமதியை கொடுக்காம. SOP வந்து நீதிமன்ற வழிகாட்டுதல் தானே உருவாக்கப்பட்டது. என்ன வழிகாட்டுதல் வேணா இருக்கட்டும், பிராக்டிகலா பேசுறது வழிகாட்டுதல் இருக்கட்டும். காவல்துறை தானே அது பொறுப்பேற்க வேண்டியது. காவல்துறை தானே. காவல்துறை யாரோட கண்ட்ரோல் இருக்கு? அரசோட கண்ட்ரோல் தானே இருக்கு. அப்ப அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல், அவங்களோட தலையீடு இல்லாமல் எங்க ஒன்றும் செயல்பாடு நடந்துட முடியாது. அதானே உண்மை. அப்படி இருக்கும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்வியஸ்லி இருந்துச்சு. அதை குறை சொல்றதுக்கு இல்லை. இன்னொன்னு, உங்களை நாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைனாலும் எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு மாதிரி நீங்க கரூர் மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. இல்ல அவங்களே கரூர் இன்சிடென்ட்ஸ்க்கு பிறகு எங்களுக்கு வந்து 0 டாலரன்ஸோட எங்களுக்கு வந்து போக்குவரத்தை வந்து நெறிப்படுத்தி கொடுங்க, எங்க தலைவர் வந்து விக்டிம்ஸை பார்க்க விரும்புறாருன்னு சொல்லி இந்த 0 டாலரன்ஸ். ஆமா, அந்த 0 டாலரன்ஸை தேவைங்கிற போது நீங்க எதிர்பார்க்கிறதும், தேவையில்லாத பொழுது 0 டாலரன்ஸ். ஓகே, 0 டாலரன்ஸ் வேண்டாம். நீங்க உலகத்திலேயே எந்த ஒரு கட்சி தலைவராவது நான் வர்றேன், நீங்க வந்தாங்கன்னா 0 டாலரன்ஸோட நீங்க நடவடிக்கை நீங்க பாத்துக்கோங்க யாராவது சொன்னதா சரித்திரம் இருக்கா உலக அளவுல?
ஒரு தலைவன் தன்னை பார்க்க யார் வருவா? தன்னுடைய தொண்டர்கள் தான் வராங்க. இதை ஒரு தலைவன் சொல்லிட்டு உண்டா? அதை சொன்னாரு. அப்போ நீங்க சொன்னது கரெக்ட். அப்போ உங்களுக்கு தேவைப்படுமோ நாங்க 0 டாலரன்ஸ்ல இருக்கணும், இல்லைன்னா நாங்க உங்களுக்கு ஃப்ரீ டாலரன்ஸ்ல இருக்கணும்னா என்ன அர்த்தம்? எதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க கட்சிக்கு வரணும். சரி, எனிவேஸ் இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ வந்துருச்சு தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. இப்போ நீங்க பாட்டு வந்துருவீங்க வீதிகள்ல. இப்பவும் அதே மாதிரி கூட்டம் கூட்டினா இப்ப அதுக்கு பொறுப்பு யாரு? தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷன் என்ன பண்ணும்? எத்தனை உயிரை காப்பாற்றும்? தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இப்ப நான் சொல்றது இப்போ ஒரு அவர் வர்றாரு, களத்துக்கு வர்றாரு. இப்ப இதற்கு முன்னால தமிழ்நாட்டுல கூட்டமே கூடல அப்படின்னு கிடையாது. எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடி இருக்குது, அண்ணாவுக்கு, கலைஞருக்கு கூடி இருக்கு, ஜெயலலிதாவுக்கு கூடி இருக்குது. இப்படி கூட்டமே இல்லாம அனாதையா தெருவில் வந்து தலைவர்கள் நின்னாங்கன்னு வரலாறு இல்லை. கூட்டம் இதை விட அதிகமான கூட்டம் கூடி இருக்குது. அண்ணாவுடைய நினைவு நாள், அவர் இறந்த அன்னைக்கு கூட்டம் வந்து சாதனை அந்த கின்னஸ் புக்ல இடம் அது மிஞ்சல் எந்த கூட்டம். அப்படிங்கும்போது கூட்டம் கூடுது அப்படிங்கிறது இல்லை. தலைவர்கள் களத்துக்கு போது நிற்கவும் செய்யல. இப்பவும் கூட எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு பிறகும் கூட என் தலைவர் இதோ வர்றார் தான் இருக்குது. அவர் இன்னும் வரமாட்டேங்கிறாரு. மனுமகன் எந்த நேரத்தில் வருவார், நினையாத நேரத்தில் வருவார், காத்திருங்கள் மாதிரி பிரச்சாரம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பிரச்சாரம் மாதிரி இருக்குது. வரட்டும், முதல்ல வரட்டு எந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாருன்னு பிரச்சாரத்தோட வழிமுறை எந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாருன்னு பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் நீங்க போலீஸ் கண்ட்ரோல்ல இருந்தாலும், அரசோட கண்ட்ரோல்ல இருந்தாலும், தேர்தல் ஆணையம் யாரோட கண்ட்ரோல்ல இருந்தாலும், ஒரு கூட்டத்துக்கு போகிறவரோட அந்த தலைவரோட பொறுப்பு, தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு தான். அந்த பொறுப்போட செயல்படுவாங்களா இவங்களுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு. அதனால அவரே சொல்றாரு, ரோட்ல வந்தீங்கன்னா ஒருத்த உயிரோட இருக்க மாட்டேங்கிறது. பயமா இருக்கு எனக்கு. ஏற்கனவே பல பேர் இறந்துட்டோமே, இன்னும் இப்ப வேற சொல்றீங்க என்ன ஆக போதோங்கிற அச்சத்துல. தலைவர் அவர் பொறுப்பெடுத்துக்கிறது ஒரு பக்கம். அவர் சிபிஐ போய் பார்த்துட்டு அசால்ட்டா ஒரு விசாரணை கூட தப்பிக்காம, இப்ப தீபாவளி கொண்டாட போறேன், பொங்கல் கொண்டாட போறேன், அந்த மாதிரி சொல்லி லீவ்லாம் கூட லீவ் கேட்டிருக்கிறாரு. ஆனா அதர்வைஸ் எதையும் தவிர்க்கல. கடைசியா சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தது கூட கையாட்டிக்கிட்டே வந்தாரு. அவரை பார்த்தா நீங்க சொல்றீங்க அவரை பயப்படுற தலைவர் இல்ல, அவர் தான் தலைவர் அப்படிங்கிறாரு. இது என்ன மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டா, இல்ல பயங்கரமான பல்லாயிரம் கோடி ஒரு குற்றச்சாட்டுல சிபிஐ விசாரணைக்கு போறாரா? ரொம்ப பயந்து அதை தள்ளி போடுறதுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு பாக்குறதுக்கு. இது எப்படி பார்த்தாலும் இது ஒரு விபத்து. என்ன பெரிய தண்டனையை கொடுத்துட முடியும் சொல்லுங்க விஜய்க்கு? இது ஒரு விபத்து தானே. நம்ம ஊர்ல குளத்துல குளிக்க போய் 50 பேர்லாம் இறந்து போயிட்டு அமைதியா போனவங்க எல்லாம் இருக்காங்களா? குளிக்க போனதை பார்க்க போய் குளிக்க போனதா போனாங்க, அதனாலதானே பார்க்க வந்தான். சோ அது மாதிரி எல்லாம் இங்க நடந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் விபத்துல தான் வரும். அதுல யாரோட பொறுப்பு அதிகம், என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களும் நீங்க ஆட் பண்ண முடியுமே தாண்டி இதுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கொடுக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால இதை போய் ஃபேஸ் பண்றதுன்னு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. களத்துக்கு விஜய் வர்றாரு, அதுக்கு முன்னாலே தொண்டர்கள் களத்தில் இருக்கிறார்கள். ஆங்காங்கே தாவேக்காங்கிற ஒரு முழக்கம் கேட்கிறது. களத்துல சிலரை தூங்க விடாமல் கூட விசிலடித்து நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பஸ்ல இருந்து எல்லா இடத்துலையும் விசில நாங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறோம். அஜித் படம் ஓடிச்சுன்னா அங்கேயும் போய் நாங்கள் விசில் அடிக்கிறோம்ங்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் எழுச்சி இருப்பதாக தகவல் வருகிறது. எல்லாமே தகவல் தான். தாவேக்கா பொறுத்தவரை எல்லாமே தகவல் தான். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் கிடையாது, எல்லாமே தகவல் தான். ஆமா. இப்ப அந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், ஆப்வியஸ்லி ஒரு மினிமமா ஒரு இம்பாக்ட் இருக்குங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது, மறக்க முடியாது. கண்டிப்பா இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, பெண்கள் கிட்ட ஒன்று இருக்கு, சமூகம் சார்ந்து சில ஏரியாக்கள்ல ஒரு ஓட்டு இருக்கு. இன்னொன்று ரொம்ப பெரிய முகம், எல்லாருக்கும் பரிச்சயமான முகம். ஒரு விஷயம் சொன்னார்ல விஜய், நீங்க எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு வீட்டுக்கு போகணும், மக்களோட வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன், கட்சி ஆரம்பிச்சுள்ளது உண்மைதான், எல்லாருக்கும் தெரிஞ்சவர் இல்லையா? ஸோ அதனால அந்த இம்பாக்ட் இருக்கும். மோரோவர் யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்ப வீரியமா தெரியும். ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு ரசிகர்களுக்கு வித்தியாசம் தான். நீங்க தேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் போட்டோ காமிச்சுனா கைத்தட்டு பயங்கரமா இருக்கும், கமல் போட்டோ காமிச்சுனா கைத்தட்டு கம்மியா இருந்த மாதிரி இருக்கும். என்ன கமல் ரசிகர் இல்லைன்னு கொஞ்சம் நாகரிகமா நாங்க சைலண்டா இருப்போம், அமைதியா கைத்தட்ட மாட்டோம், பார்த்தோன்னா அப்படி எல்லாம் கைத்தட்ட மாட்டோம், தலைவரா அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்குல்ல. அதுதான் இங்க யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த கொண்டாட்ட மனநிலை அதிகமா இருக்கு, பார்க்கும்போது பயங்கரமா தெரியும். அட் தி சேம் டைம் அவருக்கு ஒண்ணு இருக்குங்கிறது உண்மைதானே, அதனால அது பேசுறாங்க. இப்ப அவங்களுக்கான பேஸ் என்ன? இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த செல்வாக்கு, இந்த கூட்டம் தானே அவங்களுக்கான பேஸ். ஏன்னா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண கட்சி கிடையாது, ஆல்ரெடி இப்பதான் வராங்க. சொல்லும் போது எங்களுக்கு என்ன இருக்கு? இந்த கூட்டம், இந்த கிரௌடு, இந்த விசில் சத்தத்தை தான் நாங்க மூலதனமா பேச முடியும். ஸோ அதனால தான் பேசுறாங்க. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நபர், நடிகர், பின்னாட்கள் தாவேகா தொடங்குறதுக்கு பிறகு தலைவர். இப்ப எல்லோருக்கும் பரிச்சயமான நபராக இருந்தாலும் அந்த நபரிடம் மக்கள் இப்போ ஆதரவு இருக்குது. இந்தந்த மட்டத்தில் இளைஞர்களிடம் இருக்குது, சில சாதிகள் மத்தியில் இருக்குது, சில மத சிறுபான்மையினர் மத்தியில் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. தகவல் தாங்க, தகவல் திரும்ப சொல்லிட்டு அவங்கள ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்க. அவங்க எல்லா இடத்தையும் தகவல் தான் சொல்றாங்க, நானும் தகவல் தான் சொல்ல முடியும். கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் சொல்கிற இந்த தகவல் ஒரு பெர்செப்ஷன் கூட சொல்லிக்கலாம். இந்த ஏரியா தகவல் நல்ல தமிழா இருக்கு. இந்த தகவல் மக்களுக்கு
உண்மையிலேயே தெரிந்திருக்க வேண்டிய தகவல் என்ன? இந்த பரிச்சயமான நபர் குறித்து பரிசீலிக்க வேண்டிய தகவல்கள் என்ன? நான் என்னுடைய எண்ணம் என்னன்னா, நீங்க யார் வேணா அரசியலுக்கு வரலாம். நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையும் நீங்க பேசக்கூடிய விஷயங்களும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சாதகமாக இருக்கிற பட்சத்துல நாம அவங்களுக்கு ஓட்டு போடலாம். அடுத்தது தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இவங்க நமக்காக களத்துல நிக்கிறத வச்சு நம்ம அவங்களோட கரம் கோர்க்கலாம். அப்ப இது ஒரு நாள் ப்ராசஸ் இல்ல, இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் தான். நீண்ட காலமா தான் இதை இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது ஒரு நாள் ஆயிட முடியாது. நீங்க ஒரு நாள்ல ஆல்ரெடி தெரிந்த முகமா உங்களுக்கு இமிடியேட்டா ஒன்னு இருக்குல்ல, உங்களுக்கு இருந்த ரசிகர்கள் அப்படியே தொண்டர்களா மாறி இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஓட்டு போட அவங்க ரெடியா இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி மக்கள் ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இவரை நம்ம ஆட்சிக்கு கொண்டு அமர வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு ஒரு காலம் எடுக்கும். சோ அந்த காலத்தை எடுத்துக்கோங்கன்னு தான் நான் நினைப்பேன். காலத்தை எடுக்கணும். காலத்தை எடுத்தாதான் அவர் எவ்வளவு செயல்படுறாருன்னு நமக்கு தெரியும். இப்போதை வரைக்கும் அவர் எந்த போராட்டத்துக்கும் களத்துல வந்து நின்னதான் நம்ம பார்க்கல. இந்த அவர் கட்சி ஆரம்பித்த இந்த 2 வருஷத்திலேயே போராடுவதற்கு எவ்வளவு வாய்ப்பு இருந்துச்சு. இவர் ஒண்ணு போராட்டத்தை அறிவிக்க வேணாம். மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. அரசு ஊழியர்கள் போராடினாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடினாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, நர்ஸ் போராடினாங்க. 1-2 இடங்கள்ல 1-2 பேர் போய் தலை காட்டினதோட தாண்டி இவர் எல்லா போராட்டத்திலையும் களம் இறங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தூய்மை பணியாளர்கள் கடல்ல இறங்கி போராட்டம் நடத்தினாங்கல்ல, அந்த கடலுக்குள்ள விஜய் நின்று நீங்க அந்த அதோட வீரியம் என்னன்னு யோசிப்பாரு. அப்ப லட்டு மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது போராடுவதற்கு. அப்ப அந்த அதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கிறாரு. சிக்ஸர் அடிக்க ஒரு அரசியல்வாதியா சிக்ஸர் அடிக்க வேண்டிய பால் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு, சோ இந்த எலெக்ஷன் அப்போ இந்த எப்படி இவ்வளவு நாள்ல இப்படிதான் செயல்பட்டு இருக்காரா, நம்ம எப்படி பரிசீலிக்கணும், நம்ம எப்படி அவரை ஜட்ஜ் பண்ணணும், அவர் என்ன செயல்பட்டு இருக்காரோ அதை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணணும். அதை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணணும். இப்போ நீங்க சொல்றது மாதிரி இந்த போராட்டங்கள்ல மக்களோடு உடன் நின்றிருந்தால் அவருடைய பிம்பம் ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா அதற்கான ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொள்ளாது. இப்போ கரூர் பிரச்சனை நடந்து கூட நான் கிட்டத்தட்ட 40 நாள் அவர் காணலையா, அதுக்கு ஒரு வீடியோ போட்டாரு. அதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு ஒன்று வந்துச்சு. நான் சொல்றேன் டு ஃபேஸ். இப்போ பாலிடிக்ஸ்ல இப்போ கும்பகோணம் மகாமகம் ஜெயலலிதா போய் குளிக்க போறான்னு போற இடத்துல தான் அந்த விபத்து நடந்துச்சு. ஜெயலலிதா மறுநாள் தலைமறைவாகலை. ஜெயலலிதா ஆட்சியில தான் அந்த நம்ம வாச்சாத்தி சம்பவம் நடந்துச்சு. அவங்க எந்த அரசியல்வாதியும் தலைமறைவாகல. விபத்துக்கும் தலைமறைவாகல, அரசோட அட்டூழியத்துக்கும் யாரும் தலைமறைவாகல. எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு, எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு. அரசியல்வாதிகள் பொலிட்டிக்ஸை சீரியஸா எடுத்தா தே சீரியஸ்லி ஃபேஸ் இட். இப்போ இவர் ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பொலிட்டிக்ஸை சீரியஸா எடுத்துக்கல. அவர் இப்போ இந்த எலெக்ஷன்ல தொண்டர்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் நினைக்கிறாரா? இல்ல, விஜய் பொலிட்டிக்கலை சீரியஸா எடுத்துக்கலன்னு இல்ல, அவர் பொலிட்டிக்கலை அணுகிற விதம், அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பா இருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிம்பம், நமக்கு இருக்கக்கூடிய கூட்டம் போதுமானது, நம்ம எங்க போனாலும் கூட்டம் வரும், அந்த கூட்டம் போதுமானது, சோசியல் மீடியா மூலமாக நம்ம உருவாக்குகிற பெர்செப்ஷன் பிம்பம் இருக்குல்ல, இந்த இமேஜ், இது போதுமானது, நம்ம போய் களத்தில் நிற்க வேண்டியது இல்ல, நம்ம ஜெயலலிதா மாதிரி, நம்ம மோடி மாதிரி சும்மா எல்லாம் களத்துக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு அவங்களே களத்துக்கு தானே போனாங்க. இப்ப மோடி எந்த கட்டத்துக்கு மேல இவங்க பழைய ஜெயலலிதா எல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பழைய மோடி உங்களுக்கு தெரியாது. ரீசென்ட் டைம்ஸ்ல முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதாவையும் பிரதமர் ஆனதுக்கு பிறகு மோடி தான் இவங்க பாக்குறாங்க. கூட்டங்களுக்கு போனாங்கல்ல, ஜெயலலிதா களத்துல பிரச்சாரத்துக்கு போகாம இருந்தாங்க. அதெல்லாம் போனாங்க, உடம்பு சரியில்லாம இருந்த இமேஜா இங்க ஒண்ணு இருக்குல்ல, சும்மா எல்லாம் நிக்க மாட்டாங்க, பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, பிரஸ்ஸே சந்திக்க மாட்டார்ல அவரு மேல இருக்கிறவரு. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம அடிக்கடி வரக்கூடாது. அதனாலதான் விஜயே பேசினாரு, சிங்கம் எப்பவும் வராது, தேவைப்படுவோம் மட்டும் தான் களத்துக்கு வரணும் ஒரு மாநாட்டுல பேசினார்ல. சோ அதோட துணிதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. தேவைப்பட்டாதான் வரும் சிங்கம். அது யாருக்கு தெரியும்? நம்ம காட்டுல உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் தேவைப்பட்டவர். அது உண்மைதாங்க. சிங்கம் வயிற்றுல பசி இருந்தா வரதான் செய்யும், இல்லைன்னா அது பாட்டுல தேவையான படுத்து கிடக்கும். நான் வயிற்றுல பசி இல்லையான்னு கேக்குறேன். வயிற்றுல பசி இல்லதான் ஒண்ணு. இன்னொன்னு, வயிற்றுல பசி இருக்கோ இல்லையோ, முதல்வரான ஆசையெல்லாம் இருக்கு, பசி இருந்தா கூட இப்பொழுது முன்னாடி மாதிரி அரசியல் களம் என்பதே, இந்த கட்சிகளோட களம் என்பதே மாறி இருக்கதான் நான் பாக்குறேன். எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸா மாறிடுச்சு 2014 அப்புறம் இல்லையா. ஒரு ஸ்ட்ராட்டஜி குரூப் கூட இருந்து சொல்றதை செய்யறாங்க. அப்ப விஜய் கட்சிக்கு வரும்போது அவங்க உருவாக்குற ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜினா விஜய் அடிக்கடி களத்துக்கு வரக்கூடாது, விஜய் பிரஸ் சந்திக்க கூடாது, எப்போவாது வரணும், வரும்போது ஒரு பெருங்கூட்டத்தை காட்டணும். அதனாலதான் தொகுதிக்கு ஒரு இடம் போகாம ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடம் போனது. அப்பதான் கூட்டம் நிறைய வரும், தொகுதிக்குன்னா கூட்டம் ஸ்ப்ரெட் ஆகும். சோ எப்போ போற இடத்துக்குலாம் அந்த மாச காட்டணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, கூட்டத்தை கூட்டணும். அந்த கடங்காத கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அங்க கரூர்ல தப்பாச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஓவராலாவே அவரோட இந்த 2 வருஷத்துல இருந்து பொலிட்டிக்கல் கரியரையும் பாதிப்பு ஏற்படுத்தி. அப்ப கரூர் அனுபவத்துல இருந்து அவர் ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் தானே. ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறமும் மாத்தலங்கிறதா. அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் கீழே போயிட்டாங்க. முன்னாடியே வார்த்தை ஒருவாடியே வந்துட்டு இருந்தாரு, இதுக்கப்புறம் வராமலே சுத்தமா இறங்கிடுச்சு. சோ அதெல்லாம் தான் பிரச்சனையா நான் பாக்குறேன். மற்றபடி அவருக்கு பசி இல்ல, அவருக்கு சீரியஸா எடுத்துக்கலன்னு நான் நினைக்கல. அவர் சீரியஸா எடுத்துக்கிறதுனால வராரு. ஆனா அதை கொண்டு போய் எப்படி அந்த அரசியல் களத்துல செயல்படுறதுங்கிற ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாயிடுச்சு. நீ மாத்தணும் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஒரு பக்கம் கொள்கை தலைவர் பெரியார் அதெல்லாம் சொல்றாங்க, கிரவுண்ட்ல தீவிரமான எதுக்கு எடுத்தாலும் அந்த கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில
தன் கட்சி சார்ந்த பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயத்துக்கு கூட இதுக்கு திமுக தான் பொறுப்பு, திமுக தான் காரணம், சிபிஐ விசாரணையா அதுக்கு திமுக தான் காரணம், ஜனநாயகன் வழியாகலே அதுக்கு திமுக தான் காரணம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் நிகழ்த்த வேண்டியதை நிகழ்த்தாமல், இப்போ திமுக விமர்சிக்க கூடாதுன்னு இல்லை, திமுக குறிப்பாக விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் உண்டு திமுக அரசாங்கம். ஆனா இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம் அதுக்கு திமுக தான் காரணம். ஒரு சரி, இந்த கான்ஸ்பிரசி தியரியிலேயே ஓட்டுறது இருக்குல்ல, அது ஒரு ஆரோக்கியமான பாலிடிக்ஸ். ஆரோக்கியமான பாலிடிக்ஸ் இல்ல. ஒரு கட்சியை நம்ம ஆளுங்கட்சி எதை அடிப்படையை வைத்து விமர்சிக்கிறோம்? களத்தில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான், இஷ்யூ பேஸ்டா தான், ஐடியாலஜி பேஸ்ட் கூட இல்ல இல்லையா? இஷ்யூ பேஸ்டா தான் நம்ம விமர்சனம் பண்ணணும். இஷ்யூ அதான் முன்னாடி சொன்னேன், இஷ்யூ பேஸ்டா விமர்சனம் பண்றதுக்கே 1000 விஷயம் இருக்கு. இவர் அந்த இஷ்யூ பேஸ்டாவே போகல, வெறுமனே சோசியல் மீடியால வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றது, விமர்சனங்களுக்கு பதில் சொல்றது. பொதுவா ஒரு சாதாரண ஒரு பாமரன் வந்து ஒரு குத்தம் சொல்லுவான்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து நாட்டை கெடுத்துட்டாங்கய்யா, திமுக வந்தாலே இது பண்ணுமையா, இவங்க வந்து பின்னணியில பிஜேபி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, மேல முன்னாடி மட்டும் எதிர்ப்பாங்கிறது. இது சும்மா டீ கடையில கூட கொஞ்சம் டெப்தா பேசுவாங்க. இது அதை விட கீழே சும்மா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஒருத்தர் பேசுவார்ல, தன்னோட குடும்பம் 2 பேர், மூணாவது ஒருத்தர் பேசினா கேள்வி கேட்காத இடத்துல ஒருத்தர் பேசிட்டு இருப்பா தெரியுமா, ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ பேசிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பேச்சு. அது ஒரு செயல்பாடு, ப்ராப்பரான செயல்பாடு இல்ல, அது தவறும் கூட. இப்போ ஒரு இஷ்யூ ஏதாவது ஒரு, இப்போ அவர் அந்த தொகுதி வாரியா பிரச்சனை, மாவட்டம் வாரியா போயிட்டு இருந்தால வாரம், அப்ப அந்த தொகுதியில அந்த மாவட்டம் இருக்கக்கூடிய பிரச்சனையை வாசிச்சுட்டு போவார், பாத்திருக்கீங்களா? ஒரு 10 பாயிண்ட் அப்படி வாசிப்பாரு, புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வாசிப்பார். ஒரு இஷ்யூவை நீங்க வந்து மக்களிடம் கடத்த வேண்டியது அது அப்படி அல்ல. இஷ்யூ இதுதாங்கிறத பார்த்துட்டு பார்க்கலாம், என்னென்ன இஷ்யூவை பேச போறது பார்த்துட்டு, அந்த இஷ்யூ பத்தி ஏன் இந்த இஷ்யூ இருக்கு, ஏன் இவ்வளவு நாளைக்கு இந்த பிரச்சனை சரி பண்ணப்படாம இருக்கு, இதை எப்படி சரி பண்ணலாம், நான் வந்து இதை எப்படி சரி பண்ண வரைக்கும் பேசணும். அதான் அவர் சொன்னாரு, இப்ப நான் வந்து விவசாயத்தை பத்தி எனக்கு தெரியாமலாம் இல்லை, ஆனா எனக்கு தெரியாது, நான் ஒரு விவசாயியின் மகனாக அடுத்த ஜென்மத்துல பிறப்பேன். இதெல்லாம் தமிழ்நாட்டுல அடுத்த ஜென்மத்தில் தமிழனாக பிறக்க வேண்டும் இந்த மோடி பேசுற பிஜேபியோட விட இதெல்லாம் விவசாயியாக பிறப்பேன். அதுக்கு பிறகு வந்து இந்த அணைக்கட்டுக்குள்ள உள்ள ஒண்ணு சொன்னார். ஆமா, இப்படி நிறைய டெக்னிக்லாம் சொன்னாரு அவரு. டேட்டா பேசுறது எல்லாம் இல்ல, அது என்னது அது எனக்கு தெரியாதுங்க. அவர் ஏதோ ஒண்ணு சொன்னாரு இல்லையா, அதை இப்ப கூகுள்ல போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அது தெரிஞ்சுக்கிறது பெரிய கம்பு சுத்திரமா, அது அவ்வளவு பெரிய விஷயமா? அது விவசாயியோட பிரச்சனை என்னங்கிறதான் பேசணும். விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை, ஒரு 10 பிரச்சனை சொல்லுங்க, டீடைலா ஒரு 10 பிரச்சனை. இந்த ஜென்மத்துல ஒரு விவசாயியா பிறக்காது, அதான் பிரச்சனை. இப்ப மீனவர்கள் பிரச்சனை பத்தி பேசும் என்ன சொல்றாரு, இலங்கை கச்சத்தீவு பிரச்சனை மட்டும் சொல்றாரு. இலங்கை அது இந்த ஜென்மத்துல மீனவரா பிறக்காது. ஒரு மீனவருக்கு இருக்க பிரச்சனை கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மீனவருக்கும் சென்னையில இருக்கக்கூடிய மீனவருக்கு ஒரே பிரச்சனையா, ராமேஸ்வரத்தில் இருக்க மீனவருக்கு ஒரே பிரச்சனையா? பிரச்சனை நிலம் சார்ந்து ஊர் சார்ந்து மாறுது இல்ல, அதுதான் விவசாயிகளுக்கும் இல்லையா, இடம் சார்ந்து மாறுது இல்ல. அப்ப ஒட்டுமொத்தமா எல்லாரும் பேசுற மாதிரி விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க, இலங்கையோட கடற்படை சுட்டு வீழ்த்துதுங்கிறது போதாதுன்ற நான் டிஃபால்ட்டா பேசுங்க. அதுல ஒரு பெரிய சுணக்கம் இருந்தது. நான் சொல்றது நீங்க கேட்டீங்கல்ல, அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் பசி இல்லையா, அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. இந்த இஷ்யூல டீட்டெயிலா டேட்டா எடுத்து பேசுறதுக்கான தன்மை இல்ல, அந்த டிஸ்கஷனே அந்த கட்சிக்குள்ள நடக்கலையும் எனக்கு தோணும். அதுதான் நான் அதுதான் பார்ப்பேன். மற்றதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. மக்களோட பிரச்சனை டீட்டெயிலா பேச மாட்டாருங்கிறது தான் எனக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய போதாமை விஜய் கிட்ட. இப்போ வெளியில இப்போ வந்து அரசியல் ரீதியாக ஆர்வம் உள்ளவர்கள்லாம் அவங்க பேசினாங்க, சந்திச்சாங்க அப்படிலாம் கூட கேள்விப்பட்டோம். புதிதாக வருகிற கட்சிகள், அரசியல் ஆர்வலர்கள் அல்லது ஆளுமைகள், ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் சார்ந்தவங்க அல்லது யாராவது என்ஜிஓல ஒர்க் பண்ணிருப்பாங்க, கிரவுண்ட்ல வேலை பார்த்துருப்பாங்க. இது ரசிகர் மன்றம் அடிப்படையாக இருக்க கட்சின்னு வந்து ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள். இந்த கட்சியில அறிவிக்கப்படுகிற வேட்பாளர்கள் உத்தேச பட்டியல் என்று வருகிற தகவல், அதுல எதையும் அப்படியான இமேஜஸே தெரிய மாட்டேங்குது. அப்படி யாரும் இல்ல, விஜய்க்கு ஏற்பட்ட ஒரு பெரிய டிராபேக்கா நான் பாக்குறது அதுதான். நீங்க ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லும் பொழுது இங்க கட்சி தலைவர்கள் நிறைய பேர் ரொம்ப அவரை வெல்கம் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அவர் சேரப்போ அவர் வந்தா இவர் போயிடுவாங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு. கரெக்டா? கமல் கட்சி ஆரம்பிச்சப்போ ஆல்ரெடி அவருக்கு இருக்க இமேஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் இமேஜ் ஒன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இமேஜுக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் பேசியாங்க. டாக்டர்ஸ், IRS ஆபீசர், IPS ஆபீசர், IAS ஆபீசர், கிரேட் ஆபீசர் கொஞ்சம் பேர் போனாங்க, படிச்சவங்க, கொஞ்சம் பணக்காரர்கள், கொஞ்சம் பிசினஸ் டீம்ல ஒன்னு. இதுல வந்து இப்ப ஆதவ அர்ஜுன், புசி ஆனந்த், அப்புறம் அந்த IRS, அப்புறம் ராஜ்மோகன், இவ்வளவுதான். இப்ப இந்த இமேஜுக்கு இந்த இமேஜ் இருக்குல்ல. கமலஹாசன் கட்சி தொடங்கின போது சேர்ந்த நபர்கள் இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு வகையில கிரவுண்ட்ல வேலை பார்த்தவங்க. இப்ப அண்ணா டைம்ல இருந்து அண்ணா போல எம்ஜிஆர் போலன்னு சொன்னாலும் அண்ணாவுக்கு வந்த கட்சிக்கு வந்த தலைவர்களுடைய தரம் என்ன, அவருடைய அரசியல் வாசிப்பு, களப்பணி, அதுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு வந்தவங்கள்ட்ட அப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருந்தது. அதே போல நீங்க விஜயகாந்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, விஜயகாந்த் கூட பண்ருட்டியார் போயிருந்தாரு. அப்புறம் இந்த பக்கம் நீங்க வேற ஆட்கள் யார், கமலஹாசன் கூட அப்படி ஆட்கள் இருந்தாங்க. டி ராஜேந்தருக்கு கூட ஒரு செட் இருந்தது. அல்லது பாக்கியராஜா எடுத்துக்கிட்டோம், சிவாஜி கணேசன் ஆகட்டும், இந்த சைட்ல இப்படியான அதுதான் விஜய்க்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு பின்னடைவா நான் பாக்குறது. கட்சி ஆரம்பிக்கும் போது பெரிய அரசியல் கட்சிகளை யாரும் போகல, தலைவர்கள் யாரும் போகல, இந்த மாதிரி களத்துல இருக்கக்கூடியவங்க போகல. குறைந்தபட்சம் நீங்க சொன்ன மாதிரி அமைப்புகள் இருக்குல்ல,
விவசாயத்துக்கான அமைப்புகளா இருக்கலாம், மீனவ அமைப்புகளா இருக்கலாம், சங்கங்கள் இருக்கலாம், அவங்க எல்லாம் போய் சந்திப்பாங்க. கமல் கட்சி ஆரம்பிச்சப்ப நிறைய பேர் டெய்லி யாராச்சும் ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் எல்லாம் போய் சந்திச்சு வருவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி சந்திப்புகள் நடக்கல. அதுவே ஒரு பெரிய அப்ப விஜய் மேல இந்த ரசிகர்கள் மனநிலையில இருக்கவங்களை தாண்டி இவங்க என்ன பிம்பம் அவர் மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. இன்னைக்கு விஜய்க்கு 234 தொகுதிக்கும் தனிச்சு போட்டியிட வேண்டிய சூழல் வந்தது காரணமே அதுதான். அந்த மத்தியில கூட குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல இமேஜ் இல்ல. நீங்க 4 அமைப்புகள் வந்திருந்தா கூட ஒரு 10-15 சீட் அவங்க போட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி கூட எதுவுமே நடக்கல. அது ஏங்கிறதுக்கான காரணம் விஜய் நடித்த படங்கள் ஒரு பக்கம். விஜய்க்கு இருந்த இமேஜ் இருக்குல்ல, விஜய்க்கு இருந்த இமேஜ் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் இமேஜும் இல்ல. இன்னொன்று இப்ப விஜயகாந்த் ஒரு இமேஜ் இருந்தது. கமலஹாசன் படம் மட்டும் நடிக்கலைங்க, அவர் இலக்கிய இதழ்களும் நடத்தினாரு. கமலுக்கு இருந்த இமேஜ்ங்கிறது வேற. கமல் சாருக்கு சினிமாவாவும் ஒரு இமேஜ் இருந்தது, இலக்கியம் ஒண்ணு பண்ணாரு. அவருக்கு ஒரு காங்கிரஸ் குடும்பக்காரர், அவர் களத்துல சம்திங் சீனியர், ஒரு இன்ஃபுளுன்ஸ் வேற. ரஜினிக்கு இருந்த இன்ஃபுளுன்ஸ் என்பது வேற. உலக இந்தியா முழுக்க எல்லா தலைவரோட இன்ஃபுளுன்ஸ் இருந்து அது வேற. அவங்க வந்து அங்க ஒண்ணு பண்ணிடுவாங்கிற ஒண்ணு இருந்தது. விஜய்க்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். வள்ளி திரைப்படம் வந்த பொழுது அவர் கொடுத்த, நீங்க நேர்காணல முரண்படலாம், ஆனா ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குறாரு. இந்த சமூகம் மாறணும், சிஸ்டம் மாறணும். சிஸ்டம் மாற இப்ப சொல்ல, அப்ப சொல்றாரு சொத்துக்கள் வளங்கள் பிரித்து வழங்கப்படணும், நிலம் பிரிச்சு கொடுக்கணும், இந்த நாட்டை வந்து ஒழுங்கா பராமரிக்கிற ஒரு சர்வாதிகாரி வேணும்லாம் பேசியிருக்காரு. ஏதாவது ஒரு வகையில பொலிட்டிக்கலி வோக்கலா இருந்திருக்கிறாரு. இந்த சைட்ல இருந்து அப்படி எதுவும் இல்லை. அப்படிங்கிற போது நீங்க சொல்ற அந்த இமேஜ் இருக்காது. நான் சொல்றேன், இங்கே இந்த பகுதியில் வர்ற அந்த வேட்பாளர்கள், சோ கால்ட் உத்தேச பட்டியல் வர்ற வேட்பாளர்கள், அவங்க அப்படியான ஃபேஸே இல்லையே. வர்றவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மேற்கா, மதுரை தெற்குல அன்புச்செழியனுடைய மகன் இருக்க போகிறார் அப்படி ஒன்று தகவல். இந்த பக்கம் வர்ற தகவல்கள் எல்லாமே இன்னொரு பக்கம் என்பது, அவங்க சீட்டுக்கு வந்து காசு கேட்குறாங்க. ஓட்டுக்கு காசு கேட்குறது தப்பு. காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க காசு வாங்கிட்டு சீட்டு கொடுக்காதீங்க. இப்போ 234 சீட்டையும் பிளாக்ல வைக்கிற மாதிரி ஒரு செய்திகள் வெளியில வந்து ஒரு FDS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ April 23. இது ஒன்றும் புதிய செய்தி கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானே. இது புதுசு கிடையாது. விஜய் கட்சியில இப்படி நடக்குதுன்னு கிடையாது. இது எல்லாம் இதுல நடக்கிறது தான். இல்ல April 23 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஜனநாயகன், அது வந்து தரையில நடக்கிறது, திரையில வந்து அப்புறம்ங்கிற மாதிரி. சரி, இப்ப என்னன்னா, இப்ப 230 மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மாவட்ட செயலாளர் எப்படி பொறுப்பு கொடுத்துருப்பாங்க? ஆல்ரெடி மக்கள் இயக்கத்துல இருந்தவங்க, ரசிக மரத்துல இருந்தவங்க தான் பொறுப்பு கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்ப சீட்டு கொடுக்கணும் வரும்போது யாரு கூட அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? வேற யாரு கொடுக்கணும்? ஜெயிக்கணுமேங்க. கட்சிக்கு செலவு பண்ண வேணாமா? நீங்க ரூல்ஸ் எல்லாம் 40 லட்ச ரூபா. நான் ஒரு நடுவில் ஒரு மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். 40 லட்ச ரூபா எலெக்ஷன் டைம்ல பெட்ரோல் போட, டீசல் போடவே 10,000 தம்பி. உண்மைதானே? எத்தனை கிலோமீட்டர் சுத்தணும்? 10 வண்டி சுத்தும். பெட்ரோலுக்கே பத்தாது, டீசலுக்கே பத்தாது. சோ அதை தாண்டி இங்க செலவு ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க காசு கொடுக்க வேணாம். நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காமலே வேலை பார்க்கறதுக்கு ஒரு செலவு இருக்குல்ல, அதுவே எத்தனை கோடி வரும் சொல்லுங்க? எனக்கு தெரியாதுங்க. என்ன சும்மா தெரியாது? நமக்கு எப்படிங்க தெரியும் எவ்வளவு செலவு? அதுவே ஒரு சில கோடிகள் வந்துடும் இல்லையா? மினிமம் 1 கோடியே சொல்லுங்க சார். 1 கோடியே சொல்லுங்க. 1 கோடிக்கு குறைவா வச்சு நீங்க எப்படி எலெக்ஷனுக்கு வேலை செய்ய முடியும்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் சோசியல் மீடியா நீங்க ஒரு வேலை, அதுக்கே ஒரு 10-15 லட்சம் ரூபா உங்களுக்கு ஆயிடும். சோ உங்களுக்கு 1 கோடிக்கு ரொம்ப மினிமமா சொல்றேன். அப்ப அந்த 1 கோடி செலவு பண்ற அளவுக்காச்சும் அந்த வேட்பாளர் இருக்கு, அந்த மாவட்ட செயலாளர் இருக்கணும்ல. எத்தனை மாவட்ட செயலாளர் அப்படி இருப்பாங்க விஜயோட கட்சியில? அப்ப எப்படி அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியும்? இல்லைங்க, நீங்க சிஸ்டம் முடிச்சிடறேன். அந்த சிஸ்டத்தெல்லாம் இங்க நீங்க மாத்த முடியாதுங்கிறத நான் சொல்ல வர்றது. நீங்க ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம், ஆனா உங்களுடைய கட்சி எம்எல்ஏ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். நீங்க சென்னையில இருந்துட்டு நீங்க நாளைக்கு முதலமைச்சரா எங்க கட்சி ஊழலே செய்யான்னு சொல்லிடலாம். ஆனா உங்கள் கட்சியை சேர்ந்த எங்க ஊர் குளச்சல் தொகுதியில உங்க எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா, அவர் ஒரு ஊழல் பண்ணிட்டாரா என்ன பண்ணுவீங்க? நீக்கம் தெரிஞ்சாதானே? எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க ஊழலை? ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஊழல்ங்கிற சிஸ்டத்தை நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஒழிக்க முடியாது. அது மாதிரிதான் நீங்க கட்சிக்கு காசு கொடுத்து சீட்டு வாங்குறது இல்லைன்னா, இந்த மாவட்ட செயலாளர் இருக்கார்ல, இப்ப நான் சொல்ல வந்தது அதுதான். மாறிட்டோம். மாவட்ட செயலாளருக்கு சீட் இல்ல, எல்லா மாவட்டத்திலும் கிடையாது போது, அங்க அந்த தொகுதியில ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிற வசதியான ஒரு நபரோ, ஒரு பரிச்சயமான நபரோ சீட்டு போட்டியிட விரும்பலான்னு வரும்போது, அவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் வேலை செய்யணும்ல. எப்படி வேலை செய்வாரு? என்ன அவசியத்துக்காக வேலை செய்யணும்? எங்கிட்ட காசுல எனக்கு நீ சீட்டு தர மாட்டேன், எவனுக்கு ஒரு பணக்காரனை கொடுத்து. என்ன அவசியத்துக்கான வரும்போது ஏதோ ஒரு வார்த்தை மிஸ் ஆன மாதிரி இருந்தது. வீடியோன் காரணமாக அது மிஸ் வச்சுக்கோங்களேன். இல்ல எதுக்கு வேலை செய்யணும்? செய்ய மாட்டார். அப்ப அவர் அந்த மாவட்ட செயலாளர் வேலை செஞ்சாதான் நமக்கு 10 ஓட்டு கிடைக்குங்கிறது வேட்பாளருக்கு தெரியும். அப்பதான் மாவட்ட செயலாளருக்கு காசு கொடுக்கறது ஒரு ஏற்பது ஒரு கடமை தானங்க. நீ என்ன நினைச்சிருக்கீங்க? அந்த ஆளுக்கு சீட்டும் கிடையாது, காசும் கிடையாதுன்னா நாங்க என்ன கவுண்டமணி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவன் ஒழுங்கா நாங்க மட்டும் செய்யற இழிச்சா வேணா அப்படி நினைக்க மாட்டாரு அந்த மாவட்ட செயலாளர். பட் ஆனா ஒரு பக்கம் நாங்க வந்து இப்போ புசியான சொன்னப்போ சாதாரண ஆட்கள், சைக்கிள்ல வர்றவங்க, சாதாரணமாக கட்சிக்கு வந்த நீண்ட காலமாக தலைவருக்கு போஸ்ட் ஓட்டின அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு பேசினாரு. இப்போ களத்தில் இருக்கிற தொண்டர்கள் அவங்க அந்த ஆசையோடு இருந்திருப்பாங்க. நமக்கு வந்து அதிகாரத்தில் நமக்கு இடம் அப்படின்ட்டு எல்லா சைட்ல இருந்து வர்ற எல்லா சாதியிலையும் எல்லா மதத்திலையும் இருக்கிறவங்க விஜய் கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த அபிலாஷையும்
கட்சி தேர்தலின் போது நடந்து கொள்கிற இந்த விஷயமும் ரெண்டு சிங்க் ஆகாத பொருள். நீங்க பேசலாம், நீங்க இந்த பேசுற விஷயத்த நீங்க 234 தொகுதியிலே நடைமுறைப்படுத்த முடியாது. நீங்க வாய் நீ பேசுங்கிற மாதிரி முடிஞ்சு. நீங்க வந்து அதிகபட்சம் ஒரு 4-5 தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கடைக்காரர் நாங்க எம்எல்ஏ ஆக்கிட்டோம், இல்ல அட்லீஸ்ட் வேட்பாளரா நிப்பாட்டிட்டோம், ஒரு டீ கடைக்காரர் நாங்க நகராட்சி சேர்மன் ஆக்கிட்டோம்னு நீங்க எக்ஸப்ஷனலா தான் இங்க செய்ய முடியுமே தவிர நீங்க இதை ஒட்டுமொத்தமா செய்ய முடியாது. அண்ணா என்ன சொன்னாரு? எளிய மக்கள் அதிகாரத்தை அமர்த்துவதான் லட்சியம் சொன்னார் திமுக ஆரம்பிக்கும் போது. எவ்வளவு நாள் பண்ண முடிஞ்சது? இன்னைக்கு ஏன் எளிய மக்கள் அமர முடியல திமுகல? இன்னைக்கு ஒரு எளிய மக்கள் திமுகல எம்எல்ஏ அமர முடியுமா? எதை சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? எளிய மக்களை அதிகாரத்தில் அமர்த்துவது. இன்னைக்கு அமர முடியுதா? எளிய மக்களா இருந்தா எல்லாரும் அதிகாரத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் இதை சேர்த்தா விமர்சனம் பண்ணணும். ஆக முடியுமா? முடியாது. ஏடிஎம்கேல கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க அங்கங்கே கொஞ்சம் எல்லாம் சீட் கொடுப்பாங்க, சைக்கிள் கடைக்காரருக்கு சீட்டு கொடுத்தோம், எம்எல்ஏ ஆக்கணும், சேர்மன் ஆக்கணும்லாம் ஒரு கதையெல்லாம், ஒரு கரும்பு தோட்டத்தின் இரும்பு மனிதர், புரியுதா? இது மாதிரிலாம் கொஞ்சம் எளிய மனிதர் இல்ல, அது சும்மா கரும்பு தோட்டத்தில். நான் விவசாயி அப்படிங்கிறது, விவசாயி வந்து நான் சொல்லிக்கலாம் நான் விவசாயின்னு. ஆனா எனக்கு ஒரு 100 ஏக்கர் இடத்தை வச்சுட்டு நான் விவசாயி கிடையாது, நான் பண்ணேன், ஆனா விவசாயி. சோ உங்களுக்கு அது பிராக்டிகலி பாசிபிள் இல்ல. எக்ஸப்ஷனலா தான் நீங்க பண்ண முடியும். கேட்டுங்க, திமுக அப்படி இருக்குது, அதிமுக அப்படி இருக்குது, நானும் அப்படித்தான் இருக்கேன், நீங்க என்ன வெங்காயம் மாற்று அப்படின்ட்டு மக்கள் கேட்பாங்களா? மக்கள் கேட்பாங்க. நான் தான் சொல்றேன். அதனால இந்த வாயில் வடை சுடுகிற வியாபாரம் எல்லாம் இங்க எடுபடாது. நீங்க பேசிக்கலாம், இது சரியில்லை, அதை மாத்திருவோம், இதை பண்ணிக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, விஜயோட மொத்த சொத்தையும் வித்துட்டு 234 தொகுதியில ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் ரூபாய் தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்க தொகையை வச்சு கொடுத்து நீங்க வேட்பாளர் படி செலவு பண்ணலாம். அப்ப மட்டும்தான் நீங்க பண்ண முடியாது. ஒரு வேட்பாளர் வராரு, ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்கு, புசியான சொல்ல மாதிரி வந்தாருன்னா அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணாமா செலவு பண்ற? 5 லட்சம் ரூபாய் எங்க போவாங்க? 5 லட்சம் ரூபாய் என்ன பெரிய நம்மளால இப்ப உங்களால 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட முடியுமா? ஒரு 10 லட்சம் செலவு பண்ணிட முடியுமா? என்னங்க 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் பெரிய காசு நமக்கு. என்ன பெரிய அமௌண்ட் சொல்றீங்கன்னா நம்மளே கேட்போம். அப்ப ஒரு சாதாரண டீ கடை வச்சிருக்கிறவரோ, ஒரு சின்ன ஒரு முடி திருத்துக்கிற கடை வைத்திருக்கிறவரோ, ஒரு விவசாயியோ எப்படி எலெக்ஷன் நிற்பாரு? அப்ப அவருக்கு நீங்க காசு கொடுக்கணும்ல. அப்போ நீங்கள் பேசுவதை உண்மையாக்க வேண்டும் என்றால் நீங்க தான் வேட்பாளர் காசு கொடுக்கணும். நீங்க தான் வேட்பாளர். எந்த மாவட்ட செயலும் தலையிட விடக்கூடாது. நீங்க தொகுதிக்கு உங்களோட ரசிகர் மன்றத்துல இருந்து தொண்டர்களா மாறினவங்களுக்கே சீட்டு கொடுக்கலாம். கொடுத்து நீங்க அவங்களுக்கு காசு கொடுத்து நிப்பாட்டி வேலை போய் கரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு. மேற்கொண்டு பணம் ஈட்டுவதற்கு என்று எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. இப்போ கூட அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது விஜய் வந்து தமிழ்நாட்டிலேயே பணக்கார வேட்பாளர் என்ற முறையில் அவருடைய சொத்து மதிப்பு ஒரு 1000 கோடி ரூபாய் அப்படின்னு அவர் தாக்கல் செய்ய போதாக ஒரு தகவல். இப்போ அந்த தகவல் வச்சு பார்க்கும் பொழுது நீங்க சொன்ன அந்த காசு வந்து அவருக்கு வந்து ஒரு இப்படி காசு அது. அப்ப ஏன் கொடுக்க வேண்டியதானே? அப்ப ஏன் இது நடக்குது? இந்த கதையெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் மாவட்ட செயலர் காசு வாங்குறாங்க? கட்சி தலைமை நான் சொல்றதை நிறைவேற்றணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ரூபாய் எவன்டையும் காசு வாங்கக்கூடாது. ஜெயலலிதா மாதிரி நினைச்சா போதாது. எங்க தொகுதியில ஒருத்தர் வேற தொகுதியில என்ன ஜெயிச்சவர் திடீர்னு எங்க தொகுதியில வந்து போட்டி போட விரும்பினாரா? எங்க தொகுதியில சீட்டு கொடுத்துருக்காங்க ஜெயலலிதா. அம்மா எனக்கு அந்த தொகுதி கிடையாது, அந்த தொகுதியில எனக்கு ஓட்டு கிடையாது, எனக்கு இந்த தொகுதியில ஓட்டு ஒன்னா போடுறாங்களா என்ன போடுறாங்களா? அவர் எங்க தொகுதியில ஜெயிச்சாரு. அப்ப நீங்க ஜெயலலிதா மாதிரி உங்களை புரிந்து கொண்டால் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பையன் சொல்ல நான் கொடுப்பேன் சீட்டு, அவன் நிற்பான், அவனுக்கு காசு நான் கொடுப்பேன். இந்த காசை ஏதாச்சும் நியூஸ் கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் கட்சியில இருக்க முடியாதுன்னா அப்படிதான் செய்யணும். அப்படி செஞ்சாதான் உங்களுடைய பேச்சை இங்க உண்மையாக்க முடியும். அப்படி இல்லாம விஜய்க்கு காசு தேவையில்லதாங்க, நிஜமாவே விஜய்க்கு காசு தேவையில்ல. ஆனா வேட்பாளருக்கு செலவு காசு வேணுமே, மாவட்ட செயலருக்கு காசு வேணுமே. இப்ப மாவட்ட செயலருக்கு நீங்களா காசு கொடுக்குறீங்க? கமல் மாவட்ட செயலருக்கு மாச சம்பளம் கொடுக்குறாரு தெரியுமா? இதெல்லாம் அரிய தகவல். அரசியல்வாதிகள்லாம் தியாகிகள் தானேங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவர் ஆண்டவர். ஓகே, அவரை பத்தி பேசணும் தனியா விடுவோம். பட் அது பாசிபிள் இல்லைங்கிறது தான். பாசிபிலிட்டி ஆக்கணும்னா அவரே இறங்கி பண்ணணும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இல்லைன்னா அது எப்படி பண்ண முடியும்? இப்ப களத்துக்கு ஒரு வரப்போகிறார். இப்போ வந்து இது நாள் வரைக்கும் ஒரு பனையூர் அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலே வந்து உதவி வந்ததாக ஒரு தகவல். ஆனா இப்ப கிரவுண்டுக்கு போக போறாரு, மக்களை சந்திக்க போறாரு. இப்போ வந்து கோட் ஆஃப் கான்டக்ட், எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. கிரவுண்டுக்கு போகும்போது இந்த தகவல்கள்லாம் தெரிய வரும் பொழுது இந்த தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கு? கிரவுண்டுக்கு போன பிறகுதான் தகவல் தெரியணுமா உங்களுக்கு? நம்ம இருந்தாலே அங்க இருக்க தகவல் இங்க வரணும். கடைக்கூடி இருக்கக்கூடிய தகவலா தான் ஒரு கட்சி தலைவருக்கு இல்லையா? நம்ம கிரவுண்டுக்கு போய் 4 பேர் சொல்லி தான் உங்களுக்கு தகவல் தெரியணுமா? எல்லா தகவலும் எங்க நமக்கு தெரியுது, அவருக்கு தெரியாதா? இல்ல அந்த சேனல் இருக்கும் இல்லையா, நீங்க அந்த ஃப்ளோ ஆஃப் நியூஸ் அந்த ஸ்ட்ரீம், அவர் எல்லா வீடியோவும் பாக்குறாராம் விஜய் உட்கார்ந்து. யூடியூப்ல பேசுறவங்க யாரு நமக்கு ஆதரவா பேசுறா, யாரு நமக்கு எதிராக பேசுறா, யாரு நேசசக்தி எண்ணத்துல விமர்சிக்கிறாங்க வரைக்கும் எல்லாம் பாக்குறாராம். அவருக்கு எல்லாத்தையும் அனுப்பி கொடுக்குறாங்க. அதனால அவருக்கு இதெல்லாம் தெரியும். அப்போ அதை ஸ்டாப் பண்ணணும். இது வந்து நீங்க முன்னாடி இது வேட்பாளர் சொல்றீங்க, போஸ்டிங் கொடுக்கறதே காசு வாங்குறதால தகவல் வந்துச்சு தெரியுமா? போஸ்டிங் கொடுக்கறதுக்கு என்னங்க செலவாக போகுது? போஸ்டிங் கொடுக்கறதுக்கு செலவாகாதுங்க. போஸ்டிங் சும்மா தர முடியுமா உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காசு கொடுத்தாதான் உங்களுக்கு மாவட்ட செயலர் போஸ்டிங்னே காசு வாங்க தகவல். அப்ப நீங்க இதை நம்பல. அது வந்து சிஸ்டத்தை மாற்ற வந்த ஒரு கட்சி. சிஸ்டத்தை மாற்ற முடியாதுன்ற உங்க கை காசை செலவு பண்ணாத வரைக்கும் இல்ல. மேபி பெரிய அரசியல்
வெற்றிகளை தேர்தல் அரசியலில் வெற்றி பெறாதவர்களாக இருக்கலாம், களத்தில் வேலை பார்க்குற எண்ணற்ற கம்யூனிஸ்டுகள், பெரிய அளவில் கையில் காசு இல்லாமல் நீங்கள் டீ கடையில் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு களத்தில் போய் பரப்புரை செய்கிற எண்ணற்ற தோழர்கள், பெரியார் இயக்க தோழர்கள், அம்பேத்கர் இயக்க தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களும் சிஸ்டத்தை மாற்றுறதை பற்றியும் பேசுகிறாங்க. இப்போ கூட அந்த நல்ல கண்ணு மேலே இன்ஸ்பிரேஷன் போய் தான் அவர் மாலை போட்டு வந்தார். எனக்கு புரியல. இப்போ நம்ம தாவேக்கா பற்றி பேசுகிறோம், நீங்கள் இப்போ எதுக்கு நீங்கள் இந்த கம்பேரிசன் அங்கே எடுத்துட்டு வந்தீங்க? இல்லைங்க, களத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். சிஸ்டத்தை கம்பேரிசனுக்கு நீங்கள் ஒரு நியாய தர்மம் வேணும். நீங்க வந்து ஒரு பெரியார் இயக்க தோழர்களும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் நீங்க வந்து என்னதான் கேலி பண்ணாலும், இன்னைக்கு நம்ம அந்த வாச்சாத்தி டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது உண்டியல் குலுக்கின்னு எங்களை கிண்டல் பண்ணீங்க, உண்டியல் குலுக்கிதான் செஞ்சவங்களோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தோழர்களோட தியாகம். அது நீங்க அது அந்த இதோட இங்க கம்பேர் பண்ண கூடாது. இவரும் தோழர்களா மேடையில தோழர்களே, நண்பா நண்பிகளே, நீங்க அந்த நீங்க கம்யூனிசமோ பெரியாரிய தொண்டர்களோ உருவான சூழலில் இருந்து வந்த தொண்டர்கள் இருந்து அந்த பாரம்பரியம் வந்து டோட்டலா வேற. இது முழுக்க முழுக்க ஒரு நாயக பிம்பத்தை பார்த்து வந்த கூட்டம். இவங்களுக்கு அந்த செயல்பாடு இருக்காது. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க எதிர்கட்சியா இருந்த வரைக்கும் விட்டுருங்களேன் கம்யூனிஸ்ட். அதுக்கு பிறகு இப்ப சமீப நாட்கள்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழருக்கு எத்தனை சீட்டு போட்டிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கான செலவு என்பது மிக குறைவு. ஏதோ அபிஷியல வரக்கூடிய காசை வச்சு ஒன்று செலவு பண்ணுவாங்க. ஓகே, அது அவங்களுக்கு போதுமானது. இப்ப 29 தொகுதியும் கம்யூனிஸ்ட் தனியா நின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி வரும். இன்னொன்று, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் என்னுடைய கொள்கையை சொல்றேன், நான் 4 பேர்கிட்ட போவேன், இருக்கிறவங்க கொடுத்தா வாங்கிப்பேன், அதுல வச்சு என்ன வேலை செய்ய முடியும் அந்த வேலை செய்வேன், எனக்கு அந்த ஓட்டு வந்தா போதுங்கிற மனநிலை வேற. இங்க நாங்க ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், நம்ம இந்த வாட்டி முதலமைச்சர் ஆகணுங்கிற நோக்கம் இருக்குல்ல. இந்த நோக்கத்துல இருக்க உங்களால எப்படி காசு இல்லாத எளிய மக்களை எம்எல்ஏ ஆக்க முடியும்னு நான் கேட்கிறேன். ஆக்க முடியும். திமுக மாதிரி ஒரு 10 பெரியாரிடம் நீண்ட காலம் பயணித்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சு 19 வருஷம் களத்துல பொறுமை இருந்துச்சுன்னா உங்க தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் மையப்படுத்தப்பட்டு ஒரு அந்த தொண்டர் கூட்டம் பெருங்கூட்டமாகி உங்களை ஆட்சியில் அமர்த்தும். அது கொள்கையின் பாலா நடந்தது இல்லையா அன்னைக்கு வரைக்கும். அந்த பொறுமை இருக்குதா விஜய்க்கு? இருந்துச்சுன்னா நீங்க உண்மையாவே காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரி, எம்எல்ஏ ஆக்குறது தான் கனவு, முதலமைச்சர் ஆகுறது? எம்எல்ஏ ஆக்குறதுலே முதலமைச்சர் அப்படியா சொல்றீங்க? எம்எல்ஏ ஆக்காம எப்படி எங்க முதலமைச்சர் ஆக முடியும்? இல்லைங்க, எலெக்ஷன்ல விஜய் தான் முதலமைச்சர், 234 தொகுதியும் விஜய் தான் நிற்கிறாரு. இந்த எண்ணத்திலேயே தான் நாங்க வாக்களிப்போம் தான் தாவேகா தொண்டர்கள் வாக்களிங்கன்னே சொன்னார், அவரே சொன்னார். ஆனா 234 தொகுதி 234 எம்எல்ஏ, அதுல ஏழை பாமர பின்தங்கிய சமூகத்திற்காக உழைக்கிற நபர்கள், அவங்கள நிறுத்த போறது இல்லை அல்லது சாத்தியம் இல்லை. அப்படிங்கிற போது ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதுங்கிறது இந்த மக்கள் கருத்திலிருந்து இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இந்தியாவில் உலகம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுது இல்ல. நீங்க சித்தாந்தமா இருந்தாலும் கட்சியா இருந்தாலும் அமைப்பா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முகம் தேவைப்படுது. அந்த முகத்துக்கு ஒரு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இது முழுக்க முழுக்க ஒரு முகத்தை வைத்தே உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த முகத்துக்காகவே கூடுகிற கூட்டம் அப்படின்னா அவரை தான் முன்னிலைப்படுத்த முடியும். அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க நாம் தமிழர் 15 வருஷமா இருக்கு, அவரை தாண்டி அங்க வேற என்ன முகம் இருக்கு? சீமானுக்கு ஓட்டு போடாத நினைச்சா அந்த வேட்பாளருக்கும் கட்சியில போடுவாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பொறுமையாக நின்று தொடர்ந்து களத்தில் செயல்பட்டு நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க 15 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சு கூட நீங்க முதலமைச்சர் ஆகும். நீங்க எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட ஒரு வருஷத்துக்கு வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நேரடியா இல்ல மாநில போலீஸ் வந்து நேரடியா உங்களை தொந்தரவு பண்ணாது. அது இருந்துட்டு போட்டோம். நான் சொல்றது, நீங்க களத்தில் செயல்பட்டது ரொம்ப குறைவு. இந்த எலெக்ஷனை விட்டுருங்க, இந்த எலெக்ஷன்ல ஒண்ணும் நடக்காது, ஒரு நியாயமான ஓட்டு வாங்குவீங்க. இதற்கு பிறகாச்சும் நீங்க வந்து அது முதலமைச்சர் ஆகணும்னா கொஞ்சம் தீவிரமா வேலையை செய்யுங்க, ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க. உங்க வார்த்தையை நீங்க திரும்ப வாங்கியே தீரணும். அந்த எலெக்ஷன்ல ஒண்ணும் நடக்காது, நீ வேணா கொஞ்சோண்டு ஓட்டு வாங்குவீங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, அதான் நடக்க போகுது. கொஞ்சோண்டு தானே சொன்னேன், எத்தனை % சொல்லல. 100%ல கொஞ்சோண்டுனா என்னது? 1 கொஞ்சம் தான், 10 கொஞ்சம் தான், 15 கொஞ்சம் தான். இல்ல கொஞ்சோண்டு சொன்னீங்க. அவங்க வந்து கண்டிப்பா விஜயை தவிர சிஎம் கேண்டிடேட், விஜயை தவிர, விஜயோட தீவிர தொண்டர்களை தவிர, கட்சிக்காரங்களை தவிர எல்லாருக்குமே தெரியும் விஜய் இந்த முறை சிஎம் ஆக முடியாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பாக்குற அரண்சை வியூவர்ஸுக்கும் தெரியும். உங்க வியூவர்ஸ் மேலே கொலைப்பட்டேன் பாத்தீங்களா, உங்க வியூவர்ஸ்க்கும் தெரியும். ஆனா விஜய் வந்து கண்டிப்பா ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவார். நீங்க விஜயகாந்த் மாதிரியோ கமல் மாதிரியோ ஈவன் சிவாஜி மாதிரியோ அதெல்லாம் இல்லாம அதை தாண்டி இவர் ஒரு ஓட்டு வாங்குவாரு. ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். நல்ல ஓட்டு பர்சன்டேஜ் வாங்குவார். அந்த ஓட்டு யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகுதுங்கிறது அடுத்த டிஸ்கஷன். இவர் வாங்குகிற ஓட்டுனால இந்த எலெக்ஷன்ல என்ன கொலாப்ஸ் நடக்க போகுதுங்கிறது நம்ம எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும். இவர் சிஎம் ஆக முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரை தவிர, அவரை சார்ந்தோருக்கு தவிர எல்லாருக்கும் தெரியும். சரி, சார்ந்தோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். நம்ம இன்னொரு வாய்ப்புல விரிவாக பேசுவோம். கலந்து கண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.